பார்ட் டூல எங்களுக்கு சாய்ஸ் இருக்கிறதானே. சாய்ஸ்ல கட்டாயம் உங்களுக்கு செய்யலும். 7ஆம் கேள்வி பௌதிகவியல்ல வாருது. பௌதிகவியல்ல எங்களுக்கு அந்த பௌதிகவியல்ல சமன்பாடுகள் தெரிஞ்சால் அதுல எந்த கேள்வி இருந்தாலும் எங்களுக்கு செய்ய இயலும். அப்படித்தான் கேள்வி வாருது. சரி ஈஸி. இப்ப நான் இதுல வந்திருக்கிற கேள்விய உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குற நேரம் 2024 வருஷத்துல பாஸ் பேப்பர் அதுல 7ஆம் கேள்விய வச்சுக்கொண்டு செய்ததுதான் உங்களுக்கு ஈஸி. இப்ப நான் வாசிச்சு செய்யறேன்னு பாருங்க. பாடசாலை தரையில் தாழ்மட்டத்தில் இருந்த 40 கிலோகிராம் திணிவை கொண்ட ஒரு மாணவன் 1.5 மீட்டர் நிலைக்குத்து உயரத்தை கொண்ட படிக்கட்டொன்றில் ஏறி உயர் மட்டத்தில் உள்ள ஒரு கட்டிடத்துக்குள் பிரவேசித்தான். அப்ப இந்த மாதிரி தாரட்டையும் நீங்க அவங்க தந்திக்கிற விஷயங்களை படமா போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸி. இப்ப 40 கிலோகிராம் திணிவாம் 1.5 மீட்டர் உயரம். எப்படியா இந்த இங்க உயரம் 1.5 மீட்டர். அவரோட திணிவு எவ்வளவா 40 கிலோகிராம். எங்களுக்கு தெரியும் திணிவு என்பது ஒரு சடப்பொருள் கொண்டுள்ள பதார்த்தத்தின் அளவு. இப்ப என் திணிவு 40 கிலோகிராம் என்றால் நான் இங்க இருந்தாலும் 40 தான், சந்திரனுக்கு போனாலும் 40 தான். விலங்கினா நிறை என்றதுதான் ஈர்ப்பு விசையோட சம்பந்தப்பட்டது. அப்ப புவியில எங்கட நிறை சந்திரன்ல எங்கட நிறைய பார்க்க கூட. ஏனென்றா சந்திரன்ல ஈர்ப்பு விசை குறைவு. ஏன்னா சந்திரன்ல ஈர்ப்பு விசை குறைவு. அதுதான் நடக்க கஷ்டம். காலை தூக்கினா காலை திருப்பி கீழே வைக்கிறது சரி கஷ்டம். ஏனென்றா அங்க ஈர்ப்பு விசை குறைவு. பாப்போம். தாழ்மட்டத்தில் இருந்து உயர் மட்டம் வரை சென்ற மாணவனின் அழுத்த சக்தி அதிகரிப்பு எவ்வளவு? அழுத்த சக்திக்கும் இயக்க சக்திக்குமான சமன்பாடு நாங்க படிச்சிருக்கிறோம். உங்களுக்கு என்ன வேணாம்? இயக்க சக்தி இயக்க சக்தி சமனித்தே அரை எம்பி வர்க்கம். அரை எம்பி வர்க்கம். அழுத்த சக்தி எம்ஜிஹெச். அழுத்த சக்திக்கான சமன்பாடு படிச்சிருக்கிறேன். அப்படிங்கிற உங்களுக்கு என்ன சரி கஷ்டமாக யோசிக்க தேவையான சயின்ஸ் என்ன சரி இருந்தா இல்ல. அழுத்த சக்தி யாது? அழுத்த சக்திக்கு ஒரே ஒரு சமன்பாடு தான் படிச்ச எம்ஜிஹெச். அதை போட்ட சரியாக பிரதியிட்ட அதுக்கு பிறகு இந்த இது மெட்ஸ் தான் இருக்கிறது. சரியா? அப்ப அழுத்த சக்தியை நாங்க பார்ப்போம். அழுத்த சக்தி யாதுன்னு கேட்டிருந்தேன். அப்ப நாங்க எப்படி எழுதணும்? அழுத்த சக்தி சமன் எம்ஜிஹெச். இதுக்கு ஒரு மார்க்ஸ் தார. எம்ஜிஹெச். எம் எத்தனை? 40. ஜி புவியீர்ப்பு ஆர்முடுகள் 10. எச் எத்தனை? 1.5. அப்ப பெருக்கினா எப்படி வரும்? 0 0 1.5 பெருக்கினா 600 ஜூல். இப்ப இதெல்லாம் பெருக்கலாம் செய்யாமல் அந்த 1.5 2 3 3 2 6 அந்த மாதிரி செஞ்சிருந்தால் ஈஸி. சரியா? 60 ஜூல். அப்ப முதலாவது கேள்விக்கு எங்களுக்கு எங்களுக்கு இதுல பெரிய ஒரு தியரி ஒன்று தேவைப்படல. அடுத்தது பார்ப்போம். இங்கு மாணவன் செய்த வேலையின் அளவு யாது? வேலை சக்தி எல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒன்றோடு தொடர்பானது. சக்தி இருந்தால்தான் வேலை செய்யலாம். அப்ப இங்க அழுத்த சக்தி அதிகரிச்சிருக்கிற அங்க செய்யப்பட்ட வேலைதான் அழுத்த சக்தி அதிகரிப்புக்கு சமன். அப்ப இவர் எவ்வளவு வேலை செஞ்சு கேட்டால் எத்தனை ஜூல்? 600 ஜூல் வேலை செஞ்சிருக்கிற. அப்ப அது கணிக்கவே தேவையில்லை. எங்களுக்கு அந்த ஐடியா இருந்தா சரி. இப்ப வேலை செய்ய சக்தி தேவை. அப்ப இங்க இந்த சக்தி அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிற. அப்ப கட்டாயம் வேலை உண்டு செஞ்சிருக்கிற. அடுத்து பார்க்கும். படிக்கட்டில் ஏறி செல்வதற்கு மாணவனுக்கு 4 செகண்ட் எடுத்தது எனில் படிக்கட்டில் ஏறும் போது வலு யாது? இதுவும் சமன்பாடு தான். வலு சமன் என்ன? வேலையின் கீழ் நேரம் அல்லது சக்தியின் கீழ் நேரம். வலு வேலையின் கீழ் நேரம் அல்லது சக்தியின் கீழ் நேரம். அதாவது ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலையின் அலகு அல்லது ஓரலகு நேரத்தில் விடுவிக்கப்பட்ட சக்தியின் அளவு வலு. அப்ப வேலை என்ன? ஜூல். நேரம் செகண்ட். அப்ப வலுவோட அலகு என்ன? ஜூல் செகண்ட் -1. அதுக்கு சர்வதேச அலகு வெட். சரியா? சர்வதேச அலகு வெட், W. அப்ப இப்ப வலு கேட்டுச்சு. அப்ப அதுவும் சிம்பிள். வலு சமன்
வேலையின் கீழ் நேரம் அல்லது சக்தியின் கீழ் நேரம். வேலை 600, நேரம் எவ்வளவு? இதுக்கு அடுத்த நேரம் எவ்வளவு தந்திக்கிறவங்க எங்களுக்கு? 4 செகண்ட். அப்ப 4ஆல பிரிக்கிறேன். 4ஆல பிரிச்சா எத்தனை வார? 6க்குள்ள 4 ஒரு முறை 20, 20ல 5. அப்ப 150 வெட். 150 வெட். சரி, ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு 1 கிலோகிராம் திணிவை கொண்ட ஒரு சீரான மரக்குற்றி ஒன்று கரடான கிடையான ஒரு மேசையின் மேற்பரப்பின் மீது ஓய்வில் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு மரக்குற்றியை எடுத்து ஓய்வுல வச்சிக்கிறான். ஒரு கரடான ஒரு மேற்பரப்பு மீது ஓய்வுல வச்சிக்கிறான். எத்தனை விசைகளின் கீழ் மரக்குற்றி சமநிலையில் உள்ளது? அப்ப இதுவும் ஈஸி. இந்த விசை சமநிலை நான் உங்களுக்கு நிறைய தடவை படிச்சு தந்திக்கிறேன். இப்ப நான் கொஞ்சம் லைட்டா மீட்டர் செய்யறேன். இப்ப புவியில தானே நான் கேட்கிறேன். அப்ப புவியில இருக்கிற என்ன பொருளா இருந்தாலும் சரி, அவங்க வாத்துன்னு சொல்லுவாங்க, ட்ரெயின் எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, புவியில தானே இருக்கிற. அப்ப கட்டாயம் நிலை குத்தாக கீழ் நோக்கி என்ன தாக்கும்? புவி ஈர்ப்பு விசை தாக்கும். கட்டாயம் நிலை குத்தாக கீழ் நோக்கி புவி ஈர்ப்பு விசை தாக்கும். நியூட்டன் முதலாம் விதி எங்களுக்கு சொல்ற, விசைகள் சமப்படுத்தப்பட்டால் தான் ஓய்வில் இருக்கும். விசைகள் சமப்படுத்தப்படாட்டி அந்த பொருள் இயங்கும், இல்லாட்டி இந்த வேகம் மாறும். அப்படி அப்ப இந்த பொருள் ஓய்வுல இருக்கிறதால கட்டாயம் இதுல ஒரு விசை தாக்க இயலா, 2 விசை தாக்கி இருக்கணும். இப்ப எங்களை தொடாமலே எங்களுக்கு தாக்கக்கூடிய விசை என்றா ஈர்ப்பு விசை. ஈர்ப்பு விசை எங்களை தொட தேவையில்லை. நாங்க இப்ப மேல பாஞ்சம் என்றால் புவி எங்களை எப்படியும் இழுத்துடிய. அப்ப தொடாமல் தாக்குற ஈர்ப்பு விசை. மின் விசை இப்ப பிளஸ்ஸையும் கிட்ட கிட்ட வச்சால் அது தொடவே தேவையில்லை, ஆனா தள்ளும். பிளஸ்ஸையும் மைனஸையும் வச்சால் கவரும். அப்ப என்ன? மின் விசை. அடுத்தது காந்த விசை. காந்தத்துல ஒத்த முனைவுகள் ஒன்றை ஒன்று தள்ளும், ஒவ்வாத முனைவுகள் ஒன்றை ஒன்று கவரும். அப்ப இந்த 3 விசையும் தான் தொடாமல் தாக்கக்கூடியது. சரியா? அப்ப இங்க முதலாவது இப்ப சமநிலையில தானே இருக்கிற. நான் இந்த புவியில எது இருந்தாலும் நான் என்ன போடுறேன்? நிறைநிலை குத்தாக கீழ் நோக்கி தாக்கம்னு போடுறேன். அதை யோசிக்கிறல்ல. அப்ப இங்க எப்படி வரும்? நிலை குத்தாக கீழ் நோக்கி நிறை தாக்கும். அப்ப மேல் நோக்கி ஏதோ ஒரு விசை தாக்கி கோணம் அப்படி தாக்கி இருந்தால் தான் இது ஓய்வுல இருக்கும். இல்லாட்டி என்ன நடக்கும்? பேப்படத்துகளை காட்டுற மாதிரி அந்த அந்த பெட்டி என்ன செய்யும்? மேசையை சில்லாக்கி கொண்டு கீழுக்கு போகும். அப்படி நடக்க இல்லையா? அதுக்கு காரணம் இதுக்கு சமனான ஒரு விசை வழங்கப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த இதுல பார்த்தாக்கா அந்த விசையோ அந்த விசையோ ஒண்ணும் வரப்போற இல்லையா? அப்ப இங்க தொடிகையில் இருக்கிறது இந்த மேற்பரப்புல. அப்ப மேற்பரப்பால வழங்கப்பட்ட ஒரு மறுதாக்க விசைதான் அங்க தொழிற்பட்டு இருக்கிறது. அப்ப கீழ் நோக்கி நிறை தாக்கும், மேல் நோக்கி மறுதாக்க விசை தாக்கும். இந்த 2 விசைகளோட செல்வாக்குல தான் அது ஓய்வுல இருக்கிறது. இந்த மறுதாக்கம் யாரால் வழங்கப்பட்டது? மேசையால் வழங்கப்பட்ட மறுதாக்கம். நியூட்டன் 3ஆம் விதி எங்களுக்கு என்ன சொல்றோம்? ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம். ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம். இப்ப நீங்க ஒரு ஆளுக்கு கன்னத்துக்கு அடிக்கிற, நீங்க அடிக்கிறது தாக்கம். அதே நேரம் உங்களோட கையும் வலிக்கும், அது மறுதாக்கம். 2ம் ஒரே பொருள்ல இல்லைனா? நீங்க அவரோட கன்னத்துல அடிச்சது தாக்கம். அப்ப தாக்கம் அவங்களோட கன்னத்துல, மறுதாக்கம் எங்கட கையில. அப்ப தாக்கமும் மறுதாக்கமும் வேற வேற பொருட்கள்ல தான் தொழிற்படக்கூடியது, வேற வேற பொருட்கள்ல. அப்ப எங்க சரி ஒரு தாக்கம் இருந்தா அதுக்கு கட்டாயம் மறுதாக்கம் இருக்கும். நாங்க இதுதான் இப்ப நீச்சல் செய்யற டைம் என்ன செய்யறோம்? தண்ணியை நாங்க பின்னுக்குத்தான் தள்ளுறோம். அப்ப தண்ணியை பின்னுக்கு தள்ளுற டைம் தண்ணி எங்களை முன்னுக்கு தள்ளும், அதாலதான் நாங்க முன்னோக்கி அசைகிறது. இல்லைங்கண்ணா? அதே மாதிரி படகு அந்த துடுப்பு நாங்க பின்னோக்கித்தான் அந்த அடிக்கிற துடுப்ப, அப்ப முன்னோக்கி போட் போற. சரியா? அதே மாதிரி ராக்கெட் போற நேரம் அந்த இது அந்த எரியிறத்தால காத்து பின்னோக்கி தள்ளுற. அப்ப வலி என்ன செய்யும்? வலி முன்னோக்கி தள்ளும், வலி முன்னோக்கி தள்ளும். அப்ப நியூட்டன் 3ஆம் விதி கிளியர் தானே? ஒவ்வொரு தாக்கத்திற்கும் சமனானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு. இப்ப பாருங்க, இப்ப நாங்க எல்லாமே வரைஞ்சு முடிஞ்சு இப்ப அவங்க அவ்வளவுமே கேட்கிற அதே விஷயங்களை தான். 1 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு இதான் 1 கிலோகிராம் திணிவு.
சரியா? எத்தனை விசைகளின் கீழ் மரக்கூற்று சமநிலையில் உள்ளது? எத்தனை விசை? 2 விசை. ஒன்று வந்து என்ன? நிறை, அடுத்தது மறுதாக்கம். அவ்விசைகள் எவை என பெயரிடுக. அடுத்த கேள்வியா கேட்டிருக்கிறேன். அந்த விசைகள் எவை என பெயரிடுக. அப்ப நிறை, மறுதாக்கம். மேலே ஒரு ஒன்றினை உங்கள் விடைத்தாளை பிரதி செய்து அவ்விசைகளை குறித்து காட்டு. நாங்க இங்க குறிச்சிட்டோமே, நான் இப்படி குறிச்சு காட்டணும். ஒவ்வொரு விசையினதும் பருமன் எவ்வளவு? அப்ப இது வந்து 1 கிலோகிராம் திணிவு தானே. 1 கிலோகிராம் திணிவு. நிறை சமன் திணிவு தர புவியீர்ப்பு ஆறுமுடுகள். திணிவு எவ்வளவு? 1. புவியீர்ப்பு ஆறுமுடுகள் 10. ஆகவே நிறை எவ்வளவு? 10 நியூட்டன். அப்ப நிறை 10 நியூட்டன் என்றால் இந்த பொருள் ஓய்வில் இருக்கிறபடியால விசைகள் சமப்படுத்தப்பட்டிருக்கணும். ஆகவே மறுதாக்கமும் 10 நியூட்டன். மறுதாக்கமும் 10 நியூட்டன். அப்ப எங்கள்ட்ட கேட்ட விசைகளோட பருமனை சொல்லி அப்ப நிறை 10 நியூட்டன், மறுதாக்கமும் 10 நியூட்டன். இப்ப இங்க நாங்க பார்த்த சமன்பாடு W சமன் mg. இன்னொரு சமன்பாடு நாங்க ஃபர்ஸ்ட் பாவிச்சு mgh. அடுத்தது சமன்பாடு என்ன? வலு சமன் வேலையின் கீழ் நேரம். இந்த பயிற்சியெல்லாம் செய்யற டைம் உங்களுக்கு விளங்கும். சமன்பாடுகள் எல்லாம் தெரிஞ்சிருந்தால், சமன்பாடுகள் எல்லாம் கிளியரா இருந்தால் பௌதிகவியல்ல வர கேள்வி ஈஸியா செய்யலும். நீங்க வந்து O லெவல் A லெவல் இல்ல, நீங்க புதுசாக யோசிச்சு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி எக்ஸாம்ல ஒன்றுமே வாரல்ல. இந்த கேள்வி செஞ்சு கொள்ளையெல்லாம் போறதுக்கான பிரதான காரணம் என்ன? சமன்பாடு தெரியா. இப்ப சில டைம்ல இந்த வேகம் சமன் என்ன? இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரமே. வேகம் சமன் கதியின் கீழ் நேரம். அப்படி சமன்பாடு எல்லாம் எக்ஸாம் பேப்பர்ல எழுதிக்கிற பிள்ளைக. அப்ப அங்க என்ன ஞாபகம் வச்சுக்கொள்ளாததுதான் உங்களோட பிள்ளை. உங்களுக்கு சயின்ஸ் தெரியாதது இல்ல. இப்ப இங்க உங்களுக்கு சயின்ஸ் தெரியுமான்னு பார்த்தது வந்து மிச்சம் குறைச்சல் விளங்கினா. அப்ப உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லி, உங்களுக்கு யோசிக்க சொல்லி வாரதெல்லாம் மிச்சம் குறைச்சல். மேற்படி மரக்குற்றியின் மீது அதே போன்ற மரக்குற்றி ஒன்று வைக்கப்பட்டது. மேசையின் மேற்பரப்புக்கும் மரக்குற்றிக்கும் இடையில் உள்ள எல்லை உராய்வு விசை 1-2 வகை சந்தர்ப்பங்களில் எதுல அதிகம்? உங்களோட விடைக்கான காரணத்தை தருக. எங்களுக்கு தெரியும் உராய்வு விசை தங்கிக்கிறது 2 காரணிகள்ல தான். ஒன்று செவ்வன் மறுதாக்கம், அடுத்தது மேற்பரப்பின் தன்மை. அந்த மாதிரி நினைவு வச்சுக்கோங்க. இப்ப இது என்னது? உந்தம் திணிவிலையும் வேகத்திலையும் தான் தங்கியுள்ளது. அப்ப திணிவும் வேகத்திலையும் தான் தங்கியுள்ளது. அந்த மாதிரி உராய்வு விசை இதுல தங்கிக்கிறது செவ்வன் மறுதாக்கம், அடுத்தது மேற்பரப்பின் தன்மை. அப்ப இதுக்கு மேல இன்னொன்று வச்சால் மேற்பரப்பின் தன்மை மாறுறோம் இல்ல, ஆனால் செவ்வன் மறுதாக்கம் அதிகரிக்கும். ஆகவே உராய்வு விசை அதிகரிக்கும். அப்ப முதலாவது கேள்வி என்ன? உராய்வு விசைக்கு யாது நடைபெறும்? உராய்வு விசை அதிகரிக்கும். அதுக்கான காரணம் என்ன? செவ்வன் மறுதாக்கம் அதிகரிப்பதால். அவ்வளவுதான். சரியோ? அடுத்த கேள்வி நாங்க அன்றைக்கு படிச்சோமே தூரம், இடப்பெயர்ச்சி, அதுல வந்திருக்கிறோம். ஒருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஏசிபி படத்தை கீறுவேன். சரியா? ஏலிருந்து சிக்கு 220 மீட்டர், அடுத்தது சியிலிருந்து பிக்கு 500 மீட்டர், இது 600. அசைந்த பாதையின் நீளமே தூரம், 2 புள்ளிகளுக்கு இடையிலான நேர்கோட்டு தூரமே இடப்பெயர்ச்சி. இடம் ஏயில் ஓய்விலிருந்து புறப்பட்ட ஒரு மோட்டார் கார் ACBC ஆகிய பாதைகளின் வழியே சென்று இடம் பியில் ஓய்வுக்கு வந்துள்ளது. இந்த இயக்கத்துக்கு எடுத்த நேரம் 120 செகண்ட். மோட்டார் காரின் இயக்கத்தை கருத்தில் கொண்டு பின்வருவனவற்றை கணிக்க. எவ்வளவு செகண்டாம? 120 செகண்ட் கணிக்க சொல்லியிருக்கிறது. பயணம் செய்த தூரம், அது அசைந்த பாதையின் மொத்த நீளம் தான் தூரம். ஆகவே தூரம் எவ்வளவு? 720 மீட்டர் அசைந்த தூரம். மோட்டார் காரின் சராசரி கதி. சராசரி கதி சமன் என்ன? அசைந்த மொத்த தூரத்தின் கீழ் எடுத்த மொத்த நேரம். அசைந்த மொத்த தூரத்தின் கீழ் எடுத்த மொத்த நேரம். அசைந்த மொத்த தூரம் எவ்வளவு? 720. எடுத்த மொத்த நேரம் 120. அப்ப வெட்டினா 6 முறைனா 6. அப்ப சராசரி கதி 6 மீட்டர் செகண்ட் -1. மோட்டார் காரின் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி என்பது ஆரம்பத்துக்கும் இறுதிக்குமான நேர்கோட்டு தூரம். ஆகவே இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 600 மீட்டர். 600 மீட்டர். மோட்டார் காரின் சராசரி வேகம். சராசரி வேகம் என்ன? இடப்பெயர்ச்சியின் கீழ் மொத்த
மொத்த நேரம், இடப்பெயர்ச்சியின் கீழ் மொத்த நேரம். இடப்பெயர்ச்சி எவ்வளவு? அப்ப சராசரி வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் கீழ் மொத்த நேரம். இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 600. மொத்த நேரம் 120. அப்ப 5 மீட்டர் செகண்ட் -1. அப்ப இதுல எந்த கஷ்டம் இந்த கேள்வியில? இந்த கேள்வி ஃபுல்லா செய்யலும் 20 மார்க்ஸ் ஃபுல்லா எடுக்கலும். ஏன்னா அவ்வளவுக்கு ஈஸியா தான் வந்திருக்கிறது. இப்படித்தான் உங்களோட பேப்பரும் வரப்போறது. உங்களோட பேப்பர் உங்களுக்கு செய்யலா போற காரணம் என்ன? நீங்க கிளியரா இல்லாதது. நான் சொல்றேன், பௌதிகவியல் பகுதியை நல்லா படிங்கோ, கிளியரா இருங்கோ. அதுல சமன்பாட்டை வச்சு எல்லா கேள்வியும் சமாளிச்சு கொண்டு போகலும் எங்களுக்கு.